യഹോവന്റെ ഇടയനാകുന്നു, എനിക്ക് മുട്ടുണ്ടാകുകയില്ല. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He makes to lie down in green. He leads by beside the still waters. പച്ചയായ പുൽപ്പുറങ്ങളിൽ അവൻ എന്നെ കിടത്തുന്നു, സ്വസ്ഥതയുള്ള വെള്ളത്തിന് കീഴിൽ എന്നെ നടത്തുന്നു. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He restores my soul. He leads me in the path of the righteousness for His name's sake. എന്റെ പ്രാണനെ അവൻ തണുപ്പിക്കുന്നു, തിരുനാമ നിമിത്തം എന്നെ നീതിപാതകളിൽ നടത്തുന്നു. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். I walk through the valley of the shadow of death. I will fear no evil, for you with me. Our rod and our staff, they comfort me. ഒരിക്കൽ താഴ്വരയിൽ കൂടി നടന്നാലും ഞാനൊരു അനർത്ഥവും ഭയപ്പെടുകയില്ല. നീ എന്നോടുകൂടെ ഇരിക്കുന്നുവല്ലോ, നിന്റെ വാലും കോലും എന്നെ ആശ്വസിപ്പിക്കും. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்கள் கோலும் தடியும் என்னை கேட்கும். You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup runs over. എന്റെ ശത്രുക്കൾക്കാണെങ്കിൽ നീ എനിക്ക് വിരുന്നൊരുക്കുന്നു, എന്റെ തലയെ എണ്ണ കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യുന്നു, എന്റെ പാനപാത്രവും നിറഞ്ഞു കവിയുന്നു. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Surely goodness and mercy I shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. നന്മയും കരുണയും എന്റെ ആയുഷ്കാലമൊക്കെയും എന്നെ പിന്തുടരും. ഞാൻ യഹോവയുടെ ആലയത്തിൽ ദീർഘകാലം വസിക്കും. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23ஆம் சங்கீதம் வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். அங்கே அந்த 1ஆம் வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாவீது வந்து ஒரு ஆடு மேய்ப்பவன். அப்போ தாவீது பார்வைக்கு கர்த்தர் வந்து மெய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பார்வைக்கு அவர் எப்படிலாம் இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து உலக ரட்சகராக இருக்கிறார், நம்ம வீட்டுக்கு அவர் தலைவராக இருக்கிறார், ரட்சிப்புக்கு அதிபதியாக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன், அவர் மகிமையான தேவன், அவர் திரும்ப வரப்போகிறவரா அவர் இருக்கிறார், அவர் மேசியாவா இருக்கிறார். இப்படி கர்த்தருடைய பேர்கள் அநேக பேர்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தாவீது பார்வைக்கு அவர் என்ன பண்றாரு? மெய்ப்பரா இருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சபைக்கு அவர் மெய்ப்பரா இருக்கிறார். இப்போ நம்ம சபைக்கு வந்து மெய்ப்பன் வந்து யாரு அப்படின்னா நம்ம பாஸ்டர் ஜோசப் ஐயா. அப்போ அந்த முழு சபைக்கு அவர் தான் யாரு? கர்த்தர் தான் மெய்ப்பரா இருக்காரு. அப்போ 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ இந்த தாவீது ஆடு மேய்ப்பவன் வந்து என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஆடுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, ஆடுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? மந்தையில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தண்ணி தேவைப்படும், அதுக்கு புல்லு தேவைப்படும். அது மட்டும் அல்ல, அது வியாதின்னா என்ன பண்ணணும்? அது என்ன வியாதி கண்டுபிடிச்சி அது ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 100கணக்கான ஆடுங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், அது மேய்க்கும் பொழுது என்ன பண்ணணும்னா கரெக்டாக மேய்க்கணும். அது எங்கேயும் போகாத படிக்கு, எங்கேயும் சிதறி போகாத படிக்கு என்ன பண்ணணும்? அதெல்லாம் கரெக்டாக மேய்க்கணும். அப்போது 3ஆம் வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் செய்திருக்காரு, அடையாளம் செய்திருக்கிறாரு. நம்ம ரட்சிப்புக்கு எதுவாக அவர் என்ன பண்ணாரு? அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்காரு. ஆடுக்கு என்ன தேவை சொல்லி தாவீதுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம யாரா இருக்கோம்? ஆடா இருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? ஒவ்வொரு நாளைக்கு உணவு தேவைப்படுது, உடை தேவைப்படுது, இருப்பிடம் நமக்கு தேவைப்படுது.
பணம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுது? பிள்ளைங்களுக்கு எல்லா தேவையும் நம்ம வந்து என்ன பண்ணுது? தேவைப்படுது. அப்ப இதுக்கெல்லாம் யார் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு ஆண்டவர், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கார். அப்ப நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவருக்கு நல்லாவே முன்னாடியே நமக்கு என்ன பண்றாரு? பூமியில ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் சரி, அந்த மனிதன் ஏழையா இருந்தாலும் சரி, அந்த மனிதன் பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் மனிதனா இருந்தாலும் சரி, நமக்கு என்னெல்லாம் அந்த பூமியில தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் எல்லாவற்றுக்கும் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நம்மை நீதியின் பாதையில அவர் நடத்துகிற தேவனா இருக்கார். அப்ப நீதியின் பாதை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பாவத்துல வாழ்ந்திருப்போம், எத்தனோ சாபத்துல நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்திருப்போம், வியாதியில நம்ம இருந்திருப்போம். எப்போ? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியாத முன்பு பாவத்திலும் சாபத்திலும் நம்ம பண்ணோம், வாழ்ந்திருப்போம். அப்போ இந்த பாவத்தையும் சாபத்தையும் நம்முடைய வாழ்க்கையில மன்னித்து, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து, ஞானஸ்தானத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியினர் கொடுத்து, இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா நீதியின் பாதையில் என்ன பண்றாரு? நம்ம நடத்துகிற ஒரு நல்ல தேவனா இருக்காரு. அது மட்டுமல்ல, 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மரண இருள் வந்தா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வியாதினால மரணித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கேன்சர் வியாதி வந்தாலும் சரி, ஒரு மாரடைப்பு ஒரு வியாதி வந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் என்ன பண்றாங்க? பயப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? குணமாக்குகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ ஆடு மேய்க்கணும்னா தாவீது கையில் என்ன இருந்திருக்கும்? கோல் இருந்திருக்கும். சரி, இப்ப நம்ம ஆடுகளா இருக்கோம். இப்ப ஆண்டு என்ன பண்ற? நம்ம மேய்க்கிற ஒவ்வொரு நாளும் மேய்க்கிற. அப்ப ஆண்டு கையில் என்ன இருக்கும்? கோல் இருக்கு. இந்த கோல் எதுக்கு தெரியுமா? நம்ம 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 வந்து ஏதாவது சிறு தப்புக்கள் ஏதாவது பண்ணோம், தேவனுக்கு விரோதமான சின்ன சின்ன தப்புகள் பண்ணா நம்ம என்ன பண்ணாரு? ஆண்டவர் சிரிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு அந்த கோல் வச்சிருக்காரு. என் மகன் என்ன தப்பு பண்ண என்ன பண்ணாரு? லைட்டா வந்து அடிச்சு என்ன பண்ணுவாரு? சரி பண்ணுவாரு. அப்போ 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. நமக்கெல்லாம் ஒரு சத்துரு உண்டு. அவன் பேர் தான் என்னன்னா பிசாசு. அவருடைய கைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்காரு. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வருஷம் முழுவதும் அவர் என்ன பண்றாரு? நன்மையை கொடுத்திருக்கிறாரு, கிருபையை கொடுத்திருக்கிறாரு, நம்ம நடத்துகிற ஒரு நல்ல தேவனா இருக்காரு. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கை பூமியோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, மறித்த பின்பு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை எங்க அப்படின்னா பரலோகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட. ஹல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். நம்ம டெய்லி இதை வாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா, நீ ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சங்கீதம் 23ஆம் வசனம் ஆண்டவரே, இந்த 23ஆம் அதிகாரத்தில் 6 வசனத்துக்கு உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த 6 வசனத்தை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே வாசிக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, தியானம் பண்ண நீ உதவி செய்தீர். ஆண்டவரே, கோடான கோடி சுதந்திரம் அப்பா, இந்த வசனத்து மூலமாக ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் நடக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்து முற்றிலுமா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது சாட்சி நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை மாத்த சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ சாட்சியில் 2 சாட்சி சீக்கிரமா துரிதமா வந்து சாட்சி சொல்லுங்க. வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை எவ்வளவு அற்புதம் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு பரிசுநாமம் ஸ்தோத்திரம். சாட்சியாக உடன் கொன்றி கர்த்தர் இந்த வாரம் போது கண்மணி போல பாதுகாத்து நிறுத்தினார். அப்பத்திற்கு தண்ணீருக்கு ஒரு நாளும் குறையில்லாமல் எங்களை ஆசீர்வதித்தார். கோயில் வருகையை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த சாட்சி வாங்க. துரிதமாக யாருன்னா சாட்சி இருக்கீங்களா? நம்ம துரிதமாக செய்தி கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. வாங்க டேவிட் பக்கம் வாங்க. கர்த்தர் என்னைய கூட சாட்சி அனைத்துக்காக போராட நன்றி. ஒரு நாள் நம்மளை பாதுகாத்தார், அனைத்து தேவைகளையும் சந்தித்தார். அப்பத்துல தண்ணீருக்கும் குறையலாம் ஆசீர்வாதம் நடத்தினார். நல்ல காலத்தில் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கரண்ட் இல்லாம ஆராதிக்கலாம் போறோம். ஹல்லேலூயா. பிசாசு தந்துரும். ஹல்லேலூயா. கரண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? மைக் சவுண்ட் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. மூண்டாலே சொல்லுமா? பிசாசு நம்ம எரிச்சலா உண்டாயிடும். இவங்க இவ்வளவு ஆராதிக்கிறாங்களே, ஹல்லேலூயா, சங்கீதம் இவ்வளவு வாசிக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம்னா செய்தி வந்து 2 பேர் செய்தி கொடுக்குறாங்க. பிஷப் ஐயா, 2வது மலையாளம். ஏன்னா அவன் பிசாது நம்ம எரிச்சு நம்மளுக்கு நம்ம நல்லா வாழ்ந்துட்டா எப்படி இருக்கு, நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ இப்படி வாழ்ந்துட்டாங்களே என்னன்னா போராம இருக்கும். ஆனா பிசாசுக்கு போராம அதிகம் உள்ளவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எப்படியாப்பட்ட போராம இருந்தாலும் பொச்சு இருந்தாலும் இங்க ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கரண்ட் இருந்தாலும் ஆராதிக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல. கரண்ட்டை விட நம்மள வாயில வார்த்தைகள் பெருசா இருக்கு. ஹல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப செய்திக்கு நேரா கடந்து போறோம். பிஷப் ஐயா ராஜையாவை கர்ணல தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். நீங்க அந்த பாடலை கற்றுக்கொண்டு உங்க தனி ஜபங்கள்ல, உங்க ஜப நேரங்கள்ல நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை, தேவ மகிமை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறோம். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவருடைய மகிமை இறங்கணும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கணும், வானம் திறக்கப்படணும். என்ன திறக்கப்படணும்? வானம் திறக்கப்படணும். வானம் திறக்கப்படணும். ஆண்டவருடைய மகிமை இறங்கணும். நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க கூடாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட வரணும். யாரு தடை பண்றான்னா பிசாசு வானத்துல நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறான். இந்த வார வல்லமைகள் தடை பண்ணுகிறது. அப்போ நம்ம தேவனிடத்துல உறுதியாய், உற்சாகமாய், விசுவாசமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ட்ரம் அடிச்சு பாடுவோமா? தேவ மகிமை இறங்கட்டும் ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. எல்லாரும் பாடுவோம். மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். தேவ
தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. அல்லேலூயா. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இப்போ சகோதரி என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசுவார்கள். வாங்க. அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அவங்களுக்கு ஒரு மைக்கு கொடுங்க. இங்கே நினைக்கிறேன், அப்போ வீடியோ வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகத்துவம் உண்டாகട്ടെ. தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறார். தேவன் നമ്മുടെ നടുവിൽ ഇരിക്കുന്നുണ്ട്. ஆண்டவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். കർത്താവ് നമ്മുടെ മധ്യത്തിലുണ്ട്. அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். അവൻ നമ്മളോട് സംസാരിക്കുന്നു. அவர் நம்மை நேசிக்கிறார். അവൻ നമ്മളെ സ്നേഹിക്കുന്നു. அவர் நம்மை விரும்புகிறார். അവൻ നമ്മളെ ഒത്തിരി സ്നേഹിക്കുന്നു. நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நம்ம அந்த ஆண்டவரை ഭയങ്കര സ്നേഹമുണ്ടായവര് அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான் ആ സ്നേഹത്തെ കാണിക്കുവാനായിട്ട് அவர் நம்முடைய மத்தியிலே பேசுகிறார். അവർ നമ്മുടെ മധ്യത്തിൽ വന്നിട്ടുണ്ട്. சர்வ வல்ல தேவன் നമ്മുടെ സർവ്വമസ്തേകന ദേവൻ நம்மோடு பேசும்படி ஆசையாய் வந்திருக்கிறார். നമ്മളോട് സംസാരിക്കാനായിട്ട് ആഗ്രഹത്തോടെ ഓടി വന്നേക്കുന്നു. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் பேசுகிறார். ഓരോരുത്തരും തനിയായിട്ട് സംസാരിക്കുന്നു. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். യോബിൻ 5-ാം അധികാരം 9-ാം വചനം സംസാരിക്കുന്നു. யோபு 5:9 நம்ம வாசிக்கும் போது 5:9 നമ്മൾ വായിക്കുമ്പോൾ தேவன் அதன் வழியே நம்மோடு பேசுவார். ദേവൻ അത് പ്രകാരം നമ്മളോട് സംസാരിക്കുന്നു. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? എന്നാ പറയുന്നത്? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். ആരാய்ந்து முடியாத വലിയ കാര്യങ്ങളെ അവർ ചെയ്യുന്നുണ്ട്. எண்ணி முடியாத அதிசயங்களை இயேசு செய்கிறார். എണ്ണിക്കൂടാത്തതായ பெரிய കാര്യങ്ങളെ അവർ ചെയ്യുന്നുണ്ട്. நன்றாய் கவனியுங்கள். നല്ലതായിട്ട് ശ്രദ്ധിച്ച് കേൾക്കൂ. எல்லாரும் கொஞ்சம் கவனமாயிருங்கள். എല്ലാരും ശ്രദ്ധിച്ച് കേൾക്കൂ. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். യേശു നമ്മളെ സ്നേഹിക്കുന്നുണ്ട്. வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். ദേവൻ പറയുന്നത് കേൾക്കൂ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ആണ്ടവർ എന്നാ പറയുന്നത്? நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியாத நினைக்காத பெரிய காரியத்தை அவர் നിങ്ങൾ செய்ய കാണാത്തതും അറിയാത്തതുമായ കാര്യങ്ങൾ അവർ അറിയുന്നുണ്ട്. எண்ண முடியாத அதிசயங்களை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். എണ്ണാനൊക്കാത്ത കാര്യങ്ങളെ അവർ സംസാരിക്കുന്നുണ്ട്. அதிசயம் செய்ய போகிறார். അത്ഭുതം ചെയ്യുന്നുണ്ട്. அதாவது நம்ம என்ன விரும்பி இருக்கிறோமோ அதை திறப்போகிறார். അതായത് അവർ എന്നെ നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നുവോ അത് അവർ ചെയ്യുന്നുണ്ട്. நம்ம என்ன விருப்பமுடையவர்களாய் இருக்கிறோமோ அதை நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு அவர் செய்ய போகிறார். നമ്മൾ എന്നെ ആഗ്രഹിക്കുന്നുവോ അതിലും കൂടുതലായിട്ട് അവർ നമ്മളോട് സംസാരിക്കുന്നു. அதற்காகத்தான் நம்முடைய மத்தியில் அவர் பேசுகிறார். അതിനായിട്ടാണ് അവിടെ മധ്യത്തിൽ വന്നിട്ടുള്ളത്. என் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும். നന്നായിട്ടുണ്ടാകും. என் பிள்ளைகள் நல்ல வளமாயிருக்க வேண்டும். നമ്മുടെ പിള്ളേർ നല്ല ചെരുപ്പായി നല്ല സംസാരിക്കാനുള്ള என்னுடைய കഴിവുണ്ടാകും. மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். എല്ലാവരും ആഗ്രഹിക്കുന്ന പ്രകാരം ഉണ്ടാകും. இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதே என் விருப்பம். ഇസ്രായേൽ മക്കളെ ആശീർവദിച്ചതുപോലെ ரட்சிக்கப்பட்ட மக்களை ஆசீர்வதிப்பதே என் விருப்பம். രക്ഷിക്കപ്പെട്ട മക്കളെ അവർ അനുഗ്രഹിക്കുന്നവർക്ക് ഇഷ്ടം. ஆண்டவர் அந்த விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கிறார். ആണ്ടവർ அந்த ஆഗ്രഹத்தை அவர் நமக்கு தருന്നുണ്ട്. நீங்க ஜெபிக்கிற விஷயத்துல அவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്ന വിഷയത്തിൽ അവർ ചെയ്യുന്നുണ്ട്. அதனால தான் அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். അതിനായിട്ടാണ് അവർ നമ്മളോട് സംസാരിക്കുന്നത്. தேவன் நமக்கு செய்ய போறதை நாம் கவனிக்க வேண்டும். ദൈവം നമുക്ക് ചെയ്യാനുള്ളത് നമ്മൾ ശ്രദ്ധയോടെ കേൾക്കണം. ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறாரோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ചെയ്യാനുള്ളதோ அந்த அளவுக்கு நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ആ அளவுக்கு അവർ അവരെ നമ്മളെ സ്നേഹിക്കണം. நமக்குள்ள அவரை நம்புகிற நம்பிக்கை பெருக வேண்டும். നമുക്കുള്ളே അവർക്കുള്ള വിശ്വാസത്തെ അറിയണം. நமக்குள்ள அந்த நம்பிக்கை பெருக வேண்டும். നമുക്കുള്ളே അവരുടെ വിശ്വാസത്തെ അധികമായി വളരണം. விசுவாசம் பல மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும். വിശ്വാസം പല മടങ്ങായി അനുഗ്രഹിക്കണം.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை கவனியுங்கள். ആദിയാഗമം 18-ാം അധികാരം 14-ാം വചനത്തെ നോക്കുക. அதிலிருந்து தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? അതിനകത്ത് അവർ എന്നാ പറയുന്നത് கவனிங்க, ശ്രദ്ധിക്കൂ. இங்க போதும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ദൈവത്താൽ സാധിക്കാത്ത കാര്യം ഉണ്ടോ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி എന്നാൽ എന്നാണ് അർത്ഥം? தேவனால் எல்லா காரியமும் ஆகும். ദൈവത്താൽ എല്ലാ കാര്യങ്ങളും സാധിക്കും. நீங்க நினைக்கலாம், നിങ്ങൾ വിചാരിക്കണം எனக்கு இந்த காரியம் நடக்காது, എനിക്ക് ഈ കാര്യം സാധിക്കത്തില്ല, எனக்கு இந்த நோய் குணமாகாது, എനിക്ക് இந்த நோய் ഗുണമാകത്തില്ല, எனக்கு இந்த பணம் கிடைக்காது, എനിക്ക് இந்த പണം കിട്ടത്തില്ല, எனக்கு இந்த இடம் கிடைக்காது. എനിക്ക് இந்த ഇടം തകർത്തില്ല. உங்க உள்ளத்துல சந்தேகம் வரலாம், உங்க മനസ്സിനുള്ള സംശയങ്ങൾ ഉണ്ടാകலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆனால் ദേവൻ പറയുന്നു அவரால் கூடாத ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. അവരാൽ സാധിക്കാത്തത് ഒന്നുമേ ഇല്ലേ. கவலைப்படாதீர்கள், വിഷമിക്കാതെ கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சகல காரியத்தையும் உண்டாக பண்ணுவார். കാണ്ടവർ നിങ്ങളെ ഒவ்வொரு കാര്യങ്ങളും ഉണ്ടായിട്ടുണ്ടാക്കും. அவரால் உங்களுக்கு நடக்கும். അവരാൽ ഉങ്ങളാൽ ചെയ്യാൻ സാധിക്കും. ஆண்டவர் இதைத்தான் நமக்கு இன்றைக்கு பேசுகிறார். അവർ இன்னைக்கு அதுதான் നമ്മളോട് സംസാരിക്കുന്നത്. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்தால், ലൂക്കാ 1-ാം അധികാരം 37-ാം വചനത്തെ വായിക്കുമ്പോൾ அதுல தேவன் என்ன சொல்லுகிறார்? അതിലെ ദേവൻ എന്താണ് പറയുന്നത്? நாம் அதை கவனித்து பார்க்க வேண்டும். നമ്മളത് ശ്രദ്ധിച്ച് കേൾക്കുക. அதன் வழியாய் தேவன் நமக்கு பேசுவார் അതുവഴിയായി നമ്മളോട് സംസാരിക്കും. என்று எழுதப்பட்டிருக்கிறது. എന്താണ് എഴുതിയിരിക്കുന്നത്? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ദൈവത്താൽ കൂടാത്തത് ഒന്നുമേ ഇല്ല ഈ ലോകത്തിൽ. நம்முடைய ஆண்டவர் தேவனாகிய இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ദൈവമാണ് യേശുവിന്റെ കാര്യം കൂടാത്തത് ഒന്നുമേ ഇല്ല. എല്ലാം நம்பிக்கையாயிருங்கள். നാം വിശ്വാസത്തോടെ இன்னும் விசுவாசத்தோடு நாம் இருப்போம். വിശ്വാസത്തോടെ നമ്മൾ ഇരിപ്പോ. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ആണ്ടവർ വലിയ കാര്യത്തെ ചെയ്യും. கவலைப்படாதிருங்கள். വിഷമിക്കാതെ, உங்க மனதுல கவலை இருக்க வேண்டாம். உங்க മനസ്സിനുള്ള വിഷമം ഉണ്ടാകണ്ട. எல்லா பாரத்தையும் அவர் மேல போடுங்க. എല്ലാ ഭാരവും അവരുടെ കയ്യിലെ കൊടുക്കുക. அவர்கிட்ட சொல்லுங்க. അവരോട് പറയുക. ஆலயத்துல வந்துட்டா ആലയത്തിൽ വന്നാൽ தேவனிடத்தில் நாம் பேச வேண்டும். ദൈവത്തോട് നാം സംസാരിക്കണം. நம்முடைய காரியத்தை சொல்லணும். നമ്മുടെ കാര്യങ്ങളെ ദൈവത്തോട് പറയണം. ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியை குணமாக்கும் என்று சொல்லணும். ദൈവമേ എന്റെ വ്യാധിയെ ഗുണമാക്കുക. ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லணும். എന്റെ കാര്യത്തെ മാറ്റി തരണമെന്ന് കർത്താവ് இயேசுவே என் பிள்ளையை ஆசீர்வதியும் என்று சொல்லணும். യേശുവേ എന്റെ പിള്ളയെ നീ കാര്യങ്ങളെ നടത്തിക്കൊള്ളുമെന്ന് പറയണം. நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். നാം അവരോട് പ്രാർത്ഥിക്കണം. நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல இறக்கணும். നമ്മുടെ ഭാരത്തെ എല്ലാം അവരുടെ മേൽ വെക്കണം. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. കർത്തരുടെ കയ്യിൽ നമ്മുടെ ഭാരങ്ങളെ കൊടുക്കുക. அவர் உன்னை ஆதரிப்பார். അവർ നിന്നെ ആശീർവദിക്കും. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். അവർ നിന്നെ ആദരിക്കും. அவர் உனக்கு உதவி செய்வார். അവർ നിനക്ക് സഹായം ചെയ്യും. இயேசு உனக்கு உதவி செய்வார். യേശു നിനക്ക് സഹായം ചെയ്യും. இயேசு உன்னை ஆற்றி தேற்றுவார். യേശു ഉന്നെ സമൃദ്ധിയായി கைவிட மாட்டார். കൈവിടത്തില്ല. அவர் உனக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். അവർ നിനക്കായിട്ടാണ് ഈ ഭൂമിയിൽ വന്നത്. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ദൈവത്താൽ ആകാത്തത് ഒന്നുമില്ല ഈ ലോകത്തില്. ஆண்டவர் மேல நம்ம இன்னும் விசுவாசமாயிருப்போம். ദൈവത്തിന് മേലെ ഇന്നും നമ്മൾ വിശ്വാസമായിരിക്കുക. இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம். ഇന്നും അധികമായി പ്രാർത്ഥിക്കുക. ஆண்டவருடைய வசனத்தை இன்னும் அதிகமாய் படிப்போம். ദൈവത്തിന്റെ വചനങ്ങളെ ഇന്നും നമ്മൾ സംസാരിക്കുക. அவர் வசனத்தின் வழியாகத்தான் நம்மிடத்தில் பேசுவார். അവരുടെ വചനത്തിന്റെ കാര്യത്തിലാണ് നമ്മളോട് സംസാരിക്കുന്നത്. முதலில் பார்த்தோம் தேவனால் எல்லாம் ஆகும். ദേവനാൽ എല്ലാം ആകുമെന്ന് പറയുന്നു. அடுத்த ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். അടുത്തൊരു വചനം നമുക്ക് നോക്കാം. ஆதியாகமம் 41:32 வாசிப்போம். ആദിയാഗമം 41:32 വചനം வாசிக்க நாம் கவனிக்கலாம். தேவன் இந்த காரியம் ഈ കാര്യം தேவன் நமக்கு நிச்சயித்திருக்கிறார். ദേവനാൽ നമുക്ക് സാധിച്ചത്. தேவனால் ஆகும் காரியத்தை பார்த்தோம். ദേവനാൽ സാധിക്കും എന്ന കാര്യത്തെ നമ്മൾ നോക്കി. தேவன் நமக்கு நிச்சயித்த காரியத்தை பார்க்கிறோம். ദേവൻ നമുക്ക് തന്ന കാര്യത്തെ നമ്മൾ നോക്കി. பிரியமானவர்களே, സ്നേഹമുള്ളവരെ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயித்திருக்கிறார். ഉങ്ങൾക്കുള്ള ആശീർവാദങ്ങളെ ദൈവം വിചാരിച്ചിട്ടുണ്ട്. அது நமக்கு வந்தே ஆகும். അത് നമുക്ക് തന്നേ പറ്റുള്ളൂ. யாரும் அதை தடுக்க முடியாது. ആരും അത് തടുത്താലും நமக்கு வைக்கப்பட்ட காரியம், நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியம் நமக்கு வரும். നമുക്ക് തന്നതാണോ ദൈവം അത് നമുക്ക് തന്നിരിക്കും. அவர் நம்மை அவருடைய மகனாக மகளாக
அவர் மாற்றும்படி விரும்புகிறார். அவர் தன்னுடைய மகனாயிட்டோ மകളായിട്ടോ മാറ്റുപടിയായി അവർ ആലോചിക്കുന്നു. முழு உலகத்துக்கும் தெய்வம் இயேசு. ഈ ലോകത്തിന് മുഴുവൻ ദൈവമാണ് യേശു. அவருடையவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். അവരുടെ മക്കളായി നമ്മളെ മാറ്റുന്നുണ്ട്. அதற்கு காரணம் என்ன? അതിന് കാരണം എന്താ? அவர் நிச்சயித்திருக்கிறார். അവർ നോക്കി നിശ്ചയിച്ചിട്ടുണ്ട്. இந்த முழு உலகத்தின் சகல ஆஸ்திகளும் சம்பத்துக்களும் அவருடையது. ഈ ലോകത്തിലുള്ള അത്ര സമ്പത്തും ഐശ്വര്യവും അവരുടേത്. அதற்குள்ளே நாம இருக்கிறோம். അതുക്കുള്ളത്തിലാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നത്. நமக்கு தேவையை அவர் தர முடியும். നമ്മുടെ ആവശ്യങ്ങളെ അവർക്ക് തരാൻ പറ്റും. உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க முடியும். നിന്റെ കണ്ണിനക്ക് നന്ദിയെ അവർ തുടയ്ക്കും. உங்கள் குறைவுகளை அவர் மாற்ற முடியும். കുറവ് എന്താണോ അവരത് മാറ്റും. உங்களுடைய செயல்பாடுகளிலே அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். നിനക്ക് എന്നാ വേണ്ടതോ അവർ നിന്നെ സഹായിക്കും. நிச்சயித்தது கிடைக்கும். നിശ്ചയിച്ചത് നിനക്ക് സാധിക്കും. நிச்சயித்தது கிடைக்கும். നിശ്ചയിച്ചത് നിനക്ക് കൊടുക്കും. ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான். ആബ്രഹാം ഒരു മനസ്സോടെ ഉണ്ടായി. ஒரே ஒரு மனிதனாய் இருந்தான். ഒരേ ഒരു മനുഷ്യനായിട്ടാണ് ഇരുന്നത്. ஆனால் பின்பு அவனுடைய சந்ததியை பார்க்கும்போது പിന്നെ അവരുടെ സന്തതികളെ നോക്കുമ്പോൾ பெரிய திரள் கூட்டம் அவனுக்கு வந்தது. பெரிய ഒരു കൂട്ടമാണ് അവർക്ക് വന്നത്. பெரிய திரள் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வந்தது. ആശീർവാദങ്ങളാണ് അവർക്ക് വന്നത്. அவன் தேவனை நம்பினான். അവൻ ദേവനെ വിശ്വസിച്ചു. தேவன் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்தான். ദേവനെ വിശ്വസിച്ച് പൂർണ്ണമായും അവൻ വിശ്വസിച്ചു. நமக்கு அவன்தான் எடுத்துக்காட்டாக இருக்கிறான். അവൻ தான் നമ്മളെ എടുത്തു കാണിക്കുന്ന ഒരാളായിട്ട് മാറി. அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் நம்பி ஆண்டவருக்கு பின்னாக நடந்தான். അവൻ കൊടുത്ത വാഗ്ദത്തത്തെ വിശ്വസിച്ച് അവർക്ക് പിന്നായിട്ട് നടന്നു. நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். നിങ്ങൾ ആണ്ടവരുടെ മേൽ വിശ്വാസം വെക്ക வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை சொந்தமாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவன் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்கு പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறார். തിരഞ്ഞെടുക്കാത്ത കാര്യങ്ങളെ ദൈവം നമുക്ക് തരുന്നുണ്ട്. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் நம்பி விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ഇങ്ങനെയുള്ള വാക്കുകളെ നമ്മൾ പൂർണ്ണമായും വിശ്വസിക്കുക. அல்லேலூயா ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? ആണ്ടവർ എന്തോ പറയുന്നു? பெரிய காரியங்களை செய்கிறார். വലിയ കാര്യങ്ങളെ ചെയ്യുന്നുണ്ട്. பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறார். വലിയ കാര്യങ്ങൾ അവർ നിങ്ങൾക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய காரியங்களை எனக்கு செய்கிறார். വലിയ കാര്യങ്ങൾ എനിക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. சத்தமா சொல்லுங்க, பெரிய காரியங்களை எனக்கு செய்கிறார். വലിയ കാര്യങ്ങളെ എനിക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. எண்ண முடியாத அதிசயம் எனக்கு செய்கிறார். എണ്ണാൻ പറ്റാത്ത കാര്യങ്ങളെ എനിക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. எண்ண முடியாத அதிசயங்களை எனக்கு செய்கிறார். എണ്ണാൻ പറ്റാത്ത കാര്യങ്ങളെ എനിക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. கவலைப்படாதிருங்கள், വിഷമിക്കാതെ சந்தோஷமாயிருங்கள், സന്തോഷത്തോടെ ഇരി. தேவனிடத்தில் சமாதானமாயிருங்கள். ദേവന്റെ ഇടത്തിൽ സന്തോഷത്തോടെ ഇരി. ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் வந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ആണ്ടവരുടെ സമൂഹത്തിൽ സന്തോഷമായിരുന്നവരെ പൂർണ്ണമായി മഹിമ ചെയ്യുന്നു. அவரை பாடுங்கள். അവർക്ക് പാട്ട് പാടുന്നു. அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். അവർക്ക് സ്തോത്രം പറയട്ടെ. அவருடைய வசனத்தை சந்தோஷமாய் தியானம் பண்ணுங்கள். അവരുടെ വചനത്തെ സമ്പൂർണ്ണമായും സംസാരിക്കട്ടെ. அவருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். അവരുടെ വചനങ്ങളെ കേട്ട് ധ്യാനിക്കട്ടെ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதினால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. കർത്താവിന്റെ വാർത്ത നമ്മൾ കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് വിടുതൽ ഉണ്ട്. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞാലും ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ദേവന്റെ വാക്ക് ഒരിക്കലും ഒഴിഞ്ഞിട്ടില്ല. ஒளிந்து போகாத வார்த்தை அது. ഒഴിഞ്ഞു പോകാത്ത വാർത്തയത്. அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். അത് നമുക്ക് അനുഗ്രഹത്തെ തരും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ഹല്ലേലൂയ. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் கவனிப்போம். പുറപ്പാട് 2ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2:14 நாம் கவனிப்போம். 16 நம்ம வாசிக்கலாம். வாசிக்கும் 14 கவனிக்கும் போது அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது பார்வோன் ராஜா அந்த காரியத்தை கேட்டபோது பார்வோன் ராஜா அந்த காரியத்தை கேட்கும்போது மோசே கொலை செய்ய வகை தேடினார். ஆ, மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்திலே போய் தங்கி 2:14ங்களா? 14. எல்லாமே உன்னை அதிகாரியாகவும் ஆ, நியாயாதிபதியும் ஏற்படுத்தினவன் யார்? ஆ. நீ எகிப்தியரை கொன்று போட்டது போல அது இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது. மோசேயின் காரியம் நிச்சயமாக நிச்சயமாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஹல்லேலூயா.
பார்வோனிடத்தில் மோசே இருந்தான். பர்வோனிடத்தில் மோசே இருந்தது. எவ்வளவு நாள் இருந்தான்? എത്ര നാൾ ഇരുന്നത്? 40 வருஷம் அரண்மனையில இருந்தான். 40 വർഷം അരമനയിൽ ഉണ്ടായിരുന്നു. 40 வருஷம் அவனுக்கு எல்லா சௌகரியமும் இருந்தது. 40 വർഷം അവന് വേണ്ടി എല്ലാ സൗകര്യങ്ങളും കൊടുത്തു. ராஜாத்தின் மகன் என்று அவன் அழைக்கப்பட்டான். രാജാത്തിൻ മകൻ എന്ന് അവനെ വിളിച്ചു. அவனுக்கு நிறைய பணம் இருந்தது. അവനക്ക് നിറയെ പണം ഉണ്ടായിരുന്നു. ஆட்கள் இருந்தது. ആളുകൾ ഉണ്ടായിരുന്നു. ஆனால் அவனுக்கு ஒரு தரிசனம் நிச்சயிக்கப்பட்டது. അവനക്ക് ഒരു സ്വപ്നം നിശ്ചയിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. அதன் பிரகாரமாக அவன் ராஜாக்கள் மத்தியிலிருந்து நீக்கப்பட்டான். അതിപ്രകാരമായിട്ടാണ് അവൻ രാജാക്കളെ മധ്യാഹ്നത്തിൽ നിന്ന് നീക്കം ചെയ്തു. அரசர் குடும்பத்திலிருந்து அவன் நீக்கப்பட்டான். രാജാവിന്റെ കുടുംബത്തിൽ നിന്ന് അവനെ നീക്കിയിട്ടു. அவன் வனாந்தரத்துக்கு சென்றான். അവൻ വനത്തിൽ പോയി. வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் இருந்தான். വനത്തിൽ അവർ 40 നാൾ ഇരുന്നു. இப்ப அரச மாளிகையில் எத்தனை வருஷம் இருந்தான்? அரசர் மாளிகையில் എത്ര നാൾ ഇരുന്നു? 40 வருஷம் இருந்தான். 40 വർഷം ഇരുന്നു. இப்ப 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்கிறான். 40 വർഷം വനത്തിൽ ഇരിക്കുന്നു. ஆடு மாடுகளை மேய்க்கிறான். ആടുകളെയും മേയിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. அவனுக்கு திருமணம் நடந்தது. അവർക്ക് കല്യാണം നടന്നത്. ஆனா அதுக்கு பிறகு അതിന് പിന്നാലെ 40 வருஷம் அவன் தேவனோடு ஜனங்களை நடத்துகிறான். அதுக்கு பின்னாലെ 40 വർഷം ജനങ്ങളെ നടത്തുന്നു. ஆடு மாடுகளை நடத்தினவன், ஆடு மாடுகளை நடத்தியவன் 6 லட்சம் புருஷர்களை 30 லட்சம் மக்களை நடத்துகிறான். 6 ലക്ഷം പുരുഷങ്ങളെയും 30 ലക്ഷം மக்களையும் நடத்திக்கொண்டு போகும். அவ்வளவு பெரிய அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அவ்வளவு பெரிய அதிகாரியாய் மாற்றி அவனை தேவன் உயர்த்தினார். அவனை தேவன் உயர்த்தி வெச்சு. அவனை பெரிய அதிகாரியாய் மாற்றினார். பெரிய அதிகாரத்தில் வெச்சு. மோசே ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அவனை உயர்த்தினார். மோசே ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அவரை உயர்த்தி. ஆண்டவருடைய ஸ்தானத்தில் மோசே உயர்த்தப்பட்டான். ஸ்தானத்தில் மோசே உயர்த்தி ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறினான். ஆண்டவருடைய ஊழியக்காராയിട്ട് மாறி ஆண்டவருடைய வாயாய், ஆண்டவருடைய வார்த்தையாய் மாறினான். ஆண்டவருடைய வாயாய் அவருடைய வசனமாய் மாறி. அப்போ இந்த அரண்மனையிலே அவன் இருந்திருந்தால், അപ്പോൾ അവൻ അരമനയിൽ ഇരുന്നിരുന്നാൽ அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்காது. അവനക്ക് ഈ ഭാഗ്യം കിട്ടുമോ? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ദൈവന്റെ ശബ്ദത്തിന് അടിമയായിരുന്നു வனாந்தரத்திலே அவன் தேவனோடு இருந்தான். വനാന്തരത്തിലെ അവൻ ദേവനോട് കൂടെ ഇരുന്ന് தேவ சத்தத்தை கேட்டான். ദൈവ ശബ്ദത്തെ അവൻ കേട്ടുകൊണ്ടിരുന്നു. முச்செடியிலே தேவன் அவனிடத்திலே பேசினார். ചെടിയുടെ നടുവിൽ അവൻ ദൈവത്തോട് அக்கினியில் இருந்த நடுவிலே பேசினார். അഗ്നി നാളത്തിൽ അവനോട് பேசினார். அது ஒரு கடினமான காரியம். കഠിനമായ കാര്യം. ஆனால் அதிலே தேவன் அவனிடத்திலே பேசினார். അതിനോട് അവൻ സംസാരിച്ചു. அவனுக்கு தேவையானதை பேசினார். അവൻ ആവശ്യമുള്ളത് മാത്രം സംസാരിച്ചു. அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டது என்ன? അവൻ നിശ്ചയിച്ചിരുന്ന എന്തോ? மோசே உயர்த்தப்பட வேண்டும். മോശ ഉയർത്തിയിരിക്കുന്നു. முழு உலகத்திலும் அவன் உயர்த்தப்பட வேண்டும். ലോകത്തിലും അവൻ ഉയർത്തമായിരുന്നു. வேதாகமத்திலே சிறந்த மனிதனாய் மாற்றப்பட வேண்டும். വേദാഗമത്തിലെ ഉയർന്ന മനുഷ്യനായി മാറ്റണം. வாக்கியத்தை சுதந்திரிக்க வேண்டும். ഭാഗ്യത്തെ മാത്രം സ്വതന്ത്രമായിരിക്കണം. மனிதர்களை நடத்துகிற நல் வழியை காட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். മനുഷ്യനെ നടത്തുന്ന നല്ല വഴിയായിരിക്കണം. பிரியமானவர்களே, പ്രിയമുള്ളവരെ, அதைத்தான் தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். അതിനായിട്ടാണ് ദൈവം മോശയെ ആശീർവാദം. பெரிய பதவியை பிடிக்கிறதுக்கு பெரிய பதவியை பிடிക്കുന്നതിലും அநேகர் சங்கடப்படுறாங்க. അദ്ദേഹം സങ്കടമുണ്ട്. அநேகர் போட்டி போடுறாங்க. അനേകര് போட்டி வந்துട്ടുണ്ട്. முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்கு அநேகர் சண்டை போடுறாங்க. முதலமைச்சர் பதவியை பிடிக்க அநேகம் நிறைய பணங்களை செலவு பண்றாங்க. ചെലവ് ചെയ്യുന്നു. மோசே அதுக்கு விரும்பவே இல்லை. മോശെ அதுக்கு இஷ்டப்படுന്നില്ല. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். கர்த்தருடைய வாக்கு மாத்திரம் கேட்டு. ஆமா, வனாந்தரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டான். கர்த்தர் வனாந்தரத்தில் அவன் வார்த்தை மாத்திரம். கஷ்டமான சூழ்நிலையில அக்னியின் மத்தியில் அவன் வார்த்தையை கேட்டான். கஷ்டமான சூழ்நிலையில் கூடி கர்த்தருடைய வாக்கு மாத்திரம் தான் கேட்டது. வார்த்தையினாலே அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான். வചனத்தாலே அவன் மேன்மையாக்கினான். அதை தான் அவனுக்கு நிச்சயித்திருந்தார். அதனாலதான் அவன் அது நிச்சயிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு காரியம் உண்டு. നിങ്ങൾക്ക് നിശ്ചയിച്ച ഒരു കാര്യമുണ്ട്. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை உயர்ത്താൻ നോക്കുന്നുണ്ട്. மற்றவர்களைப் போல நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து இல்லாமல் போக அவர் விரும்பவில்லை. மற்றவரை போல இந்த லோகத்தில் இருந்து வாழ்ந்தது போல அவர் இஷ்டப்படுന്നില്ല. ஆண்டவர் உங்களை வேறுபடுகிறார். ஆண்டவர் നിങ്ങളെ വേർതിരിക്കുന്നു. நீங்கள் பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். നിങ്ങളെ പരിശുദ്ധമായ ജനം എന്ന് അവർ അറിയുന്നു. பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறார். പരിശുദ്ധ ജാതി എന്ന് അറിയുന്നു. பரிசுத்த சந்ததி என்று சொல்லுகிறார். പരിശുദ്ധ മക്കൾ എന്ന് അറിയുന്നു. பரிசுத்த பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்.
காணுகிறார். பரிசுத்த பிள்ளாராய் என்னை കാണുന്നു. பரிசுத்தவான்கள் என்று அவர் அழைக்கிறார். പരിശുദ്ധരേ എന്നവരെ പരിശുദ്ധവരേ എന്നവരെ അറിയിക്കുന്നു. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ഓ ഹല്ലേലൂയ. நாம் மற்றவர்களை விட வேறு பிரிக்கப்பட்டவர்கள், നമ്മൾ മറ്റവരിൽ നിന്നും വേർതിരിച്ചിരിക്കുന്നു. விசேஷமானவர்கள், നമ്മൾ വിശേഷിക്കപ്പെട്ടവർ, உயர்ந்த அழைப்பிலே அழைக்கப்பட்டவர்கள், ഉയർന്ന അളവിലെ അവർ அழைக்கப்பட்டவர்கள், അടയ്ക്കപ്പെട്ടവർ. அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் தருவார். അവരോട് കൂടെ എല്ലാം നമ്മൾക്ക് തരുന്നുണ്ട്. மோசே வனாந்தரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? മോശയെ വനാന്തരത്തിൽ അവർ കേൾക്കാവിട്ടാൽ എന്നാ നടക്കും? அநேக மனிதர்களைப் போல சாதாரணமாய் மரித்து போயிருப்பான். എല്ലാ മനുഷ്യരെ പോലെയും അവൻ സാധാരണമായി മരിച്ചിരിക്കും. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதனால, ആണ്ടവരുടെ ശബ്ദത്തെ കേട്ടതുകൊണ്ട് அவன் பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை അവൻ சுதந்திரித்தான். പെരിയ മഹിമയിൻ ആശീർവാദമായി മാറ്റി അവനെ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഓരിക്കപരപ. நீங்க இந்த காலத்துல அநேக கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. ഈ കാലത്തിൽ ഒത്തിരി കഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. வியாதியின் மத்தியில நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். ഈ രോഗങ്ങളുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുന്നു. அநேக நெருக்கத்தினால, சோதனையினால நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். അനേകം വിഷമത്തിന്റെ നടുവിൽ നിങ്ങൾ ഇരിക്കുന്നു. பாடுகள் மத்தியிலே கஷ்டப்படுகிறீர்கள். അനേകം പാടുള്ളതിന്റെ നടുവിൽ നിങ്ങൾ ഇരിക്കുന്നു. தேவைகள் நிறைய இருக்குது, ஆனா நீங்க கஷ்டப்படுகிறீர்கள். ആവശ്യങ്ങൾ നിറയുണ്ട്, ஆனால் നിങ്ങൾ കഷ്ടപ്പെടുവീர்கள். இந்த அக்கினியின் வாழ்க்கையிலே, இந்த நெருக்கத்தின் வாழ்க்கையில, இந்த போராட்டத்தின் வாழ்க்கையில கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். നാട്ടിലും പോരാട്ടത്തിന്റെ നടുവിലും കർത്തർ சொல்கிறார். தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். ദൈവം നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നു. எதற்காக? இதற்காக விசேஷமான மனிதர்களாய் மாற்றும்படி, വിശേഷ മനിതനായി മാറ്റും. ஆண்டவருடைய மேன்மையை சுதந்திரிக்கும்படி, ആണ്ടവരുടെ മന്മയെ സ്വതന്ത്രമായി മാറ്റും. இந்த பூமியிலும் 100 மடங்கு அவரோடு ஆசீர்வாதம் பெறுவோம். இந்த ഭൂമിയിലും 100 മടങ്ങ് ആശീർവാദമായിരിക്കും. பரலோகத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுவோம். സ്വർഗ്ഗലോകത്തിലും 100 മടങ്ങ് ആശീർവാദമായിരിക്കും. கவலைப்படாதீர்கள். ക്ഷമിക്കാതെ. தேவன் உங்களை மேன்மைப்படுத்த தான் விரும்புகிறார். ദേവൻ നിങ്ങളെ ഉയർച്ചയിൽ വെക്കാൻ തീരുമാനപ്പെടുത്തി. தேவன் உங்களை கொண்டு வந்தது நல்லது. ദൈവം നിങ്ങളെ ഇവിടെ കൊണ്ടുവന്നത് നല്ലത്. நீங்க இங்க வந்தது அவருடைய சித்தம். നിങ്ങൾ ഇവിടെ വന്നത് അവരുടെ ഇഷ്ടം. இந்த சபை உங்களுக்காக தேவன் உண்டாக்கி ഈ இருக்கிறார். സഭ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഉണ്ടാക്കിയ സഭ ഇത്. உங்களுக்காகத்தான் இதை உருவாக்கி இருக்கிறார். നിങ്ങൾക്കാകത്താണ് ഇത് ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നത്. நீங்க எல்லாரும் சொல்லணும், എല്ലാരും പറയണം, இது என்னுடைய சபை, ഇത് എന്നുടെ സഭ, இது என்னுடைய ஜெப வீடு, ഇത് എന്നുടെ ജപ വീട്, இது என்னுடைய தேவனுடைய ஆலயம். ഇത് എന്നുടെ ദേവന്റെ ആലയം. இங்கே நான் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெறுவேன். ഇങ്ങനെ ഞാൻ ജപിച്ച് ആശീർവാദത്തെ ഞാൻ തീർച്ചയായും കൊടുക്കും. தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெறுவேன். ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ വന്ന് നന്മകളെ ഞാൻ എടുക്കും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து தேவன் நமக்கு மேலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். നമുക്ക് ആണ്ടവർ വലിയൊരു ആലയം നമുക്ക് കിട്ടുന്നുണ്ട്. ஒவ்வொரு காரியமும் நாம் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு കാര്യങ്ങളും നാം വിശ്വസിച്ച് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണം. இப்படித்தான் தேவன் நமக்கு தரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிதான் ஆண்டவர் നമുക്ക് കൊടുക്കണമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. விசுவாசத்தினால் வராதது பாவமாய் இருக்கும். വിശ്വാസത്താൽ വരാത്തത് അത് പാപമായി തീരും. ஜெபம் பண்ணி கட்டும்போது அது நியாயமாய் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ജപം പട്ടി കിട്ടുമ്പോൾ അത് നമ്മുടെ ആലയമായി മാറും. கடந்த முறை நான் இங்கே வந்தபோது പോയ സമയം ഞാൻ ഇവിടെ വന്നപ്പോൾ 7 அடி கட்டப்பட்டிருந்தது. 7 അടി മാത്രം കെട്ടിയിരുന്നത് இப்போ 9 அடி கட்டப்பட்டிருக்கிறது. 9 അടി കെട്ടിയിരിക്കുന്നു. ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார். ആണ്ടവർ கொஞ்சம் ഉയർത്തിയിരിക്കുന്നു. கொஞ்சம் மேலே கட்டி இருக்கிறார். കുറച്ച് മേലെ കെട്ടിയിട്ടുണ്ട്. கொஞ்சம் காங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது. കോൺക്രീറ്റ് പൊളിച്ചിട്ടുണ്ട്. இன்னும் மேலே கர்த்தர் கட்டுவார். ഇനിയും കെട്ടും ദൈവം. மேலே சீலிங் அடிப்பார். ഇനിയും മേലെ സീലിംഗ് അടിക്കും. பிரதிஷ்டை செய்வார். പ്രതിഷ്ഠ ചെയ്യും. அவருடைய ஆலயம் അവരുടെ ആലയം அவர் கட்டுவார். അവർ കെട്ടുന്നു. அவருடைய ஆலயம் അവരുടെ ആലയം நாம அவருடைய ஆலயத்தை கட்டுவோம். നാം അവരുടെ ആലയത്തെ കെട്ടിക്കൊള്ളും. நம்ம என்னதை செய்வோம்? നമുക്ക് என்ன வேண்டும் നമ്മൾ അത് ചെയ്യും. நம்ம அதற்காக ஜெபிப்போம். നമ്മൾ അതിനു വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. நாம் இதற்கு உறுதுணையாய் இருப்போம். നമ്മൾ അതിനു വേണ്ടി സഹായമായി. தேவனுடைய ஆலயத்தை தேவன் கட்டும்படிக்கு நாம் தொடர்ந்து செயல்படுவோம். ദേവന്റെ ആലയത്തെ കെട്ടുന്ന സമയത്ത് നമ്മൾ കൂടുതലായി പ്രാർത്ഥിക്കണം. விசுவாசத்தினாலே தேவன் அதை செய்கிறார். വിശ്വാസം കൊണ്ട് ദേവൻ അത് ചെയ്തു തരും. அடுத்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். അടുത്ത ഒരു വചനം നോക്കാം. ஆதியாகமம் 24:50 வாசியுங்கள். ആദിയാകമം 25:50 വായിക്കുക. 24:50 தேவன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். ആദിയാകമം 24:50 എല്ലാവർക്കും അറിയാവുന്ന വചനം. அல்லேலூயா.
இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. போதும், கர்த்தரால் வந்தது. യേശുവാൽ വന്നത്. இந்த காரியம் ഈ കാര്യം கர்த்தரால் வந்தது. ക്രിസ്തുവാൽ വന്നിട്ടുള്ളത്. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வர செய்கிறார். കർത്തൻ നമുക്കൊരു കാര്യം പറഞ്ഞാൽ இந்த சபையை கர்த்தரால் வந்தது. ഈ സഭ കർത്തനാൽ വന്നതാണ്. இந்த சபையை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். കർത്തനാൽ இந்த സഭയെ നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്നു. நம்ம எங்கே இருந்தோம்? നമ്മൾ എവിടെയോ ഇരുന്നു. நம்ம வீடு எங்கேயோ இருக்கிறது. എവിടെയോ വീട് എവിടെയോ ഉണ്ട്. நம்முடைய நடத்திப்பு எங்கே இருக்கிறது? നമ്മുടെ നടപ്പ് എവിടെയോ ഉണ്ട്. ஆனால் தேவன் இங்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். ஆனால் ദൈവൻ ഇവിടെ ഒരു ആലയത്തെ കിട്ടുന്നുണ്ട്. இதற்கு நம்மை கொண்டு வருகிறார். ഇതിനുവേണ്ടി നമ്മളെ കൊണ്ടുവരുന്നുണ്ട്. இங்கே இருந்து தேவன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். ഇതിൽ നിന്നും ദൈവം നമ്മുടെ മഹിമയെ വെളിപ്പെടുത്തുന്നുണ്ട്. ഹല്ലേലൂയ. சாலமோன் ஆலயத்தை கட்டின போது സോളമൻ ആലയത്തെ കിട്ടിയപ്പോൾ அதில் தேவ மகிமை இறங்கிட்டு ദൈവ മഹിമ இந்த ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. ஆலயத்தை நாம் கட்டி முடிக்கிற போது இந்த ആലയത്തെ നമ്മൾ കെട്ടി കഴിയുമ്പോൾ தேவ மகிமை இறங்கி நம்மை ദൈവ ஆசீர்வதிக்கும். മഹിമ ഇറങ്ങി നമ്മളെ ആശീർവദിക്കും. நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள். നിങ്ങൾ അതിനുവേണ്ടി വന്നവர்கள் சோர்ந்து போகாதிருங்கள். വിഷമിക്കാതെ. ஆண்டவர் இங்கு சொல்லுகிற விஷயம் என்ன? ആണ്ടവര് പറയുന്ന വിഷയം എന്നാ? தேவனால் வந்த காரியம். ദേവനാൽ വന്ന കാര്യമാണ്. முதல்ல என்ன பார்த்தோம்? ഫസ്റ്റിലെ എന്നെ കണ്ടേ தேவனால் உண்டாகும் காரியம். ദേവനാൽ ഉണ്ടാകും കാര്യങ്ങൾ. இரண்டாவது என்ன பார்த்தோம்? രണ്ടാമത് എന്നത് കണ്ടത് தேவனால் நமக்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம். ദേവനാൽ നമ്മൾക്ക് എന്നെ നിശ്ചയിച്ചോ ആ കാര്യം. மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? മൂന്നാമത് എന്നെ കണ്ടത് தேவனால் நமக்கு வந்த காரியம். ദേവനാൽ വന്ന കാര്യം. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எரேமியா 32:27 வாசியுங்கள். ഇരമ 37:22 വസനം. நாலாவது ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். നാലാമത്തെ വചനത്തെ നമ്മൾ ധ്യാനിക്കാം. கவனிக்கலாம், வாசியுங்கள். எரேமியா 32:27. ശ്രദ്ധയോടെ ഇരുന്ന് 17 வாசிக்கலாம். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? தேவன் செய்யும் காரியம். യേശു ചെയ്യുന്ന കാര്യം. இதுல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ഇതിലാണ്ടവൻ എന്തോ പറയുന്നത്? தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ദൈവം നമുക്കൊരു കാര്യത്തെ ചെയ്യാൻ പോകുന്നു. அவர் என்ன செய்ய போகிறார்? അവർ എന്നാ ചെയ്യുന്നത്? தாவீது சொல்லுகிறான், അൻവി சொல்லுന്നു, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். കർത്താവ് എനിക്കാக എല്ലാം ചെയ്യുന്നുണ്ട്. பாருங்க, தாவீதின் விசுவாசத்தை பாருங்க. ദൈവത്തിന്റെ ദാവീദിന്റെ വിശ്വാസത്തെ നോക്ക്. எனக்கு எல்லாம் செய்வார். എനിക്കെല്ലാം ചെയ്യും. அப்படி அவன் அறிக்கையிட்டான். അങ്ങനെ അവൻ സംശയത്തില്ലാതെ പറയുന്നു. அவனுக்கு எல்லாம் ஆண்டவர் செய்தாரா? എല്ലാം അവർ ദാവീദിനെല്ലാം ചെയ്യുന്നുണ്ടോ? தாவீதுக்கு எல்லாம் செய்தாரா? ദാവീദിക്ക് എല്ലാം ചെയ്തോ? செய்திருக்கிறார். ചെയ്തിട്ടുണ്ട്. அவனை அவனுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க காட்டுக்கு அனுப்பினார்கள். സഹോദരങ്ങളെ ആടുകളെ മേയ്ക്കാനായിട്ട് കാട്ടിൽ വിട്ടു. சகோதரர்கள் எல்லாரும் பெரியவர்கள். സഹോദരെല്ലാം വലിയ அது சின்னவன் இவன் தாவீது. ചെറിയവനാണ് ദാവീദ്. அதனால நீ ஆடு மேய்க்க போ, நாங்க வீட்டுல இருந்து மற்ற வேலைகளை பாத்துக்கிறோம் നീ சொல்லி അതുകൊണ്ട് ആടുകളെ മേയ്ക്കാനായിട്ട് കാട്ടിൽ പോകും, വീട്ടിലെ വേല ഞങ്ങൾ ചെയ്തോളാം. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ആട് മേയിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ஒரு பெரிய சிங்கம் வந்துச்சு. ഒരു വലിയ സിംഹം അവിടെ വന്നു. சிங்கம் எதுக்கு வருது? സിംഹം എന്തിനു വരുന്നത്? ஆடுகளை பிடிச்சிட்டு போறதுக்கு வருது. ആടുകളെ പിടിച്ചോണ്ട് പോകാനായിട്ട് വരുന്നത്. ஆடுகளை சாப்பிடுறதுக்கு வருது. ആടുകളെ കഴിക്കാനായിട്ട് വരുന്നു. இங்க இந்த ஆட்டை மேய்க்கிறது யாரு? ആട്ടെ മേയ്ക്കുന്നത് யாரு? தாவீது. ദാവീദ്. இப்ப தாவீது என்ன பண்ணுவான்? ദാവീദ് എന്തോ ചെയ്യും? அது சிங்கம் வருதே, സിംഹം വരുന്നേ, அதை அடிச்சு என்னைய கொன்றுமே. അതിനടിച്ച് കൊന്നിടുമേ. அவன் அப்படி நினைக்கல. അവൻ വിചാരിച്ചില്ല. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. അവനുമുള്ള ഒരു വിശ്വാസം ഉണ്ടായി. என்ன விசுவாசம் இருந்தது? என்ன വിശ്വാസം ഉണ്ടായത്? தேவன் எனக்காக யாவையும் செய்வார். ദൈവം എനിക്ക് വേണ്ടി എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യും. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். അവൻ എനിക്ക് വേണ്ടി എല്ലാം ചെയ്തു തരും. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ദൈവം എനിക്കാக എല്ലാം ചെയ്തു சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்வார். ചെയ്തു. தேவன் எனக்காக யாவையும் செய்வார். ദൈവം എനിക്കാக എല്ലാം ചെയ്യും. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ഹല്ലേലൂയ. அவர் நமக்காக செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். അവർ നമുക്ക് വേണ്ടി ചെയ്യുന്ന ഒരു കാര്യങ്ങളും നമ്മുടെ வாழ்க்கையில் അത് സാധിക്കും. பிரியமானவர்களே, പ്രിയമാനവരെ, கவலைப்படாதீர்கள். വിഷമിക്കാതെ. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ആണ്ടവർ ഇന്നേക്ക് നമുക്കൊരു അത്ഭുതം ചെയ്യുന്നുണ്ട്. நீங்க அது சாட்சி சொல்ல போறீங்க. നിങ്ങൾ അത് സാക്ഷി പറയാൻ പോകുന്നു. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ആണ്ടവർ നിങ്ങളുടെ வாழ்க்கைയിൽ നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ ഒരു വലിയ മഹിമയെ നിങ്ങൾ പറയും. ஒரு அற்புதம் அல்ல, ഒരു അത്ഭുതമല്ല. வேதம் சொல்லுகிறது, വേദം ചൊല്ലുகிறது, எண்ணி முடியாத அற்புதங்கள் நடக்கும். എണ്ണിക്കൂടാത്തതായ വലിയ കാര്യങ്ങളെ, எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும். പറ്റാത്ത അതിശയങ്ങളെ ചേർന്ന്. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமா, நமக்கு அவர் செய்வார். അവർ നമുക്ക് ചെയ്യും. அடுத்தபடியாக അടുത്തതായിട്ട് நம்மை கொண்டு செய்வார். നമ്മെ കൊണ്ട് സാധിക്കും.
நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். നമ്മളെ കൊണ്ട് അത് பெரிய കാര്യങ്ങളെ ചെയ്യും. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாம் வாசித்து கவனிப்போம். 17:26 വചനങ്ങൾ 20ஐ நாம் கவனிக்கிற போது 20 നാം ഗവനിക്കുമ്പോൾ 17:20ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 17:20 എന്തു പറയുന്നു? தேவன் சொல்லுவது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. ദൈവം പറയുന്നത് നമുക്കത് പ്രയോജനമായിരിക്കും. நாம் அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். നമ്മളത് സ്വന്തമായിട്ട് എടുക്കണം. நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறது எதுக்குன்னா நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி பேசுகிறார். ആണ്ടവർ അത് പറയുന്നത് എന്തിനാണ്? നമുക്കത് പ്രയോജനമായി തീരണം. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். കരങ്ങൾ തട്ടണം. 20வது வசனத்தை வாசியுங்கள். 20வது വചനത്തെ വായിക്കാം. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காதாம். ആണ്ടവര് പറയുന്നു നിങ്ങളെ കൊണ്ട് സാധിക്കാത്ത ഒരു കാര്യവുമില്ല എന്ന്. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன். அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்திலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அவிசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்காது. വിശ്വാസമില്ലെങ്കിൽ അത് നടക്കാതെ. அவிசுவாசம் இருந்தால் நமக்கு அதிசயம் நடக்காது. വിശ്വാസമില്ലെങ്കിൽ അത് നടക്കാതെ. நாம் தேவனிடத்தில் எந்த மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம தேவனிடத்தில் எந்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். கடுகிന്റെ அளவில் விசுவாசம் നിങ്ങൾക്കുണ്ടെങ്കിൽ, தேவன் மேல ஒரு பூரண விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் போதும். தேவന്റെ മേലിൽ നമ്മ പൂർണ്ണ വിശ്വാസം ഉണ്ടെങ്കിൽ அதுதான் கடுகளவு விசுவாசம். അതാണ് കടുകളവ് വിശ്വാസം. கவனிப்போம், ഗവനിക്കാം. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல, மழையை பார்த்து நீங்க இருந்து அங்க போயிருன்னு சொல்ல, മലയെ കണ്ട് നോക്കിയിട്ട് നീ അവിടെ പോന്ന് പറയുമ്പോൾ, நீங்கள் சொன்னால், നിങ്ങൾ പറഞ്ഞാൽ, நீங்கள் கட்டளையிட்டால், നിങ്ങൾ അത് കട്ടളை പറഞ്ഞുണ്ടാൽ, நீங்கள் பேசினால், നിങ്ങൾ പറയുമ്പോൾ நீங்கள் பேசின வார்த்தையின்படி நடக்கும். നിങ്ങൾ പറയുന്ന വാക്കിൻ പ്രകാരം അത് നടക്കും. வாசிங்க. പറയാം. என்று சொல்ல அது அப்புறம் போம். நம்ம சொன்னபடி அது போகும். നമ്മൾ പറയുന്ന പോലെ അത് ചെയ്യും. அடுத்து வாசிங்க. என்று உங்களால் கூடாத காரியம் அதான் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது നിങ്ങളെ കൊണ്ടാകാത്ത കാര്യം ഒന്നുമില്ലേ, എല്ലാം உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய നിങ്ങളെ കൊണ്ട് വലിയ കാര്യങ്ങളെ ആണ്ടവർ ചെയ്യും. முதல்ல நம்ம பார்த்தோம், ഒന്നാമത് നമ്മൾ നോക്കി, அவர் நமக்கு பெரிய காரியம் செய்கிறார். അവർ നമുക്ക് വലിയ കാര്യത്തെ ചെയ്യുന്നു. இப்ப அவர் சொல்லுகிறார், ഇപ്പൊ അവര് പറയുന്നു, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், അവരെ കൊണ്ട് നിറയപ്പെട്ട ആ ദേവൻ നമ്മളോട് പറയുന്നു, அவருடைய வார்த்தையை பெற்ற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், അവരെ വാർത്തയാൽ നമ്മൾപ്പെട്ട് അവർ പറയുന്നു, நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். നിങ്ങൾ பெரிய കാര്യങ്ങളെ വലിയ കാര്യങ്ങളെ ചെയ്യും. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. നിങ്ങളെ കൊണ്ട് സാധിക്കാത്ത കാര്യം ഒന്നുമില്ലേ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. என்னை கொண்டு என் ஆண்டவரின் குடும்பத்தை நடத்துவார் என்று சொல்லுங்கள். എന്നെ കൊണ്ട് എന്റെ ആണ്ടവർ കുടുംബത്തെ നടത്തും. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. എന്നെ കൊണ്ട് എന്റെ കുടുംബത്തെ എല്ലാരും നടത്തും. என்னை கொண்டு என் ஆண்டவர் குடும்பத்தை நடத்துவார். എന്നെ കൊണ്ട് എന്റെ ആണ്ടവർ കുടുംബത്തെ നടത്തും. என்னை கொண்டு என் சபையை நடத்துவார். എന്നെ കൊണ്ട് എന്റെ സഭയെ നടത്തും. என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். എന്നെ കൊണ്ട് பெரிய കാര്യത്തെ ചെയ്യും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எல்லா காரியத்தையும் செய்ய என்னால் ஆகும். എല്ലാ കാര്യത്തെയും ചെയ്യാൻ എന്നെ കൊണ്ട് സാധിക്കും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. தேவன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை தேவன் நமக்கு தருகிறார். ദൈവം അങ്ങനെ ഒരു വിശ്വാസത്തെയും നമ്മൾക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. നിങ്ങൾ സാധാരണപ്പെട്ട മനുഷ്യരല്ല. நீங்க சொன்னா நடக்கணும் ஆண்டவர் சொல்றார். നിങ്ങൾ പറഞ്ഞാൽ നടക്കുമെന്ന് ആണ്ടവർ പറയുന്നു. எப்படி இது சாத்தியம்? എങ്ങനെ സാധിക്കും? நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து ദേവന്റെ ആലയത്തിൽ വന്ന് நீங்க இந்த பாக்கியத்தை பெற்றபடியினால், இந்த ഭാഗ്യത്തെ നിങ്ങൾ എടുത്തപടി, தேவ கட்டளையை நீங்கள் பெற்றபடியினால், ദൈവത്തിന്റെ വാക്കുകളെ നിങ്ങൾ എടുത്തതുകൊണ്ട്, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றபடியினால் ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹത്തെ നീ കൊണ്ടുകൊണ്ട് அது உங்களுக்கு நடக்கும். അത് നിങ്ങൾക്ക് നടക്കും. உங்க வீட்டை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, നിങ്ങളുടെ വീട്ടെ നോക്കി നിങ്ങൾ പറയുന്നു, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். നിങ്ങളുടെ വീട് അനുഗ്രഹിക്കപ്പെടട്டும். உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, നിങ്ങളുടെ പിള്ളേരെ നോക്കി പറഞ്ഞു, பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும். പിള്ളങ്ങൾ സുഖമായിട്ടിരിക്കட்டும். உங்கள் வியாதி உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்க, നിങ്ങളുടെ ജാതിയെ பார்த்து പറയുന്നു, உங்க வியாதிகள் நீங்கி போகட்டும். വ്യാധികൾ നീങ്ങട്ടും. உங்க வீடு வியாதி நீங்கி சுகமாயிருக்கட்டும். വ്യാധികൾ നീങ്ങി സുഖമാകട്ടും. நீங்க அப்படி ஜெபித்து கட்டளையிடும் போது നിങ്ങൾ അങ്ങനെ ജപിച്ച് വിശ്വസിക്കുമ്പോൾ ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ആണ്ടവർ വലിയ കാര്യങ്ങളെ ചെയ്യുവാൻ. சுற்றி முற்றி பார்க்கும்போது
ചുറ്റുമുറ്റി നോക്കുമ്പോൾ எந்த வல்லமையும் நம்மிடத்தில் இல்லை, എന്ത് വലയമേ നമ്മളിടത്തിൽ எந்த ഇല്ല. அதிகாரமும் இல்லை. എന്ത് അധികാരവും ഇല്ല. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ആ ദേവൻ പറയുന്നു, நீ விசுவாசத்தோடு சொன்னால் വിശ്വാസത്തോടെ പറഞ്ഞാൽ அது அப்படி நடக்கும், അതങ്ങനെ നടക്കും. அது அப்படியே நடக்கும். അതങ്ങനെ നടക്കും. கர்த்தர் அப்படியே செய்வார். കർത്താവ് അങ്ങനെ ചെയ്യും. எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. എബ്രയർ 11-ാം അധികാരം 6-ാമത്തെ വചനത്തെ വായിക്കാം. இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய காரியம் செய்திருக்கிறார். ഇന്നേക്ക് ദൈവൻ ഒരു വലിയ കാര്യത്തെ ചെയ്തിട്ടുണ്ട്. இந்த இடத்துல முதல் முறையாக தமிழிலும் மலையாளத்திலும் தேவன் பேசுகிறார். ഇന്നത്തെ ഒരു അതിശയം എന്നാൽ തമിഴിലും മലയാളത്തിലും ദൈവം സംസാരിക്കുന്നു. ஆண்டவர் பேசுகிறார், കർത്താവ് സംസാരിക്കുന്നു. தமிழ் மக்களுக்கு பேசுகிறார், തമിഴ് മക്കൾക്ക് സംസാരിക്കുന്നു. மலையாள மக்களுக்கு பேசுகிறார். മലയാള മക്കളോട് സംസാരിക്കുന്നു. யூடியூப்ல இதை பார்க்கிறவர்கள், യൂട്യൂബിൽ ഇത് பார்க்கிறவர்கள், வாட்ஸ்அப்ல பார்க்கிறவர்கள், വാട്സപ്പിലെ பார்க்கிறவர்கள், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கிறவர்கள், ഇൻസ്റ്റാഗ്രാമിലെ നോക്കുന്നവர்கள், குரூப்ல பார்க்கிறவர்கள், ഗ്രൂപ്പിലെ നോക്കുന്നവർ, சமுதாய வலைதளத்துல நெட்வொர்க்ல பார்க்கிறவர்கள் നെറ്റ്വർക്കിൽ നോക്കുന്നവർ ஆசீர்வதிக்கப்படுவாங்க. തീർച്ചയായിട്ടും അനുഗ്രഹിക്കപ്പെടും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. சபையின் மூலமாய் கேரளாவுக்கு தேவ வார்த்தை போகிறது. இந்த ஆலயத்தினாலே பெரிய காரியங்களை போகிறார். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கேரளா மக்களும் இதை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த 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 வசனங்கள் கேரளத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களையும் காணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியம் செய்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு വലിയ കാര്യം இந்த ചെയ്തിട്ടുണ്ട്. பூமியில பெரிய காரியம், நாம் விசுவாசிக்காத ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ദൈവം നമ്മുടെ ഇന്നേക്ക് വിശ്വസിക്കാത്ത ഒരു കാര്യം ചെയ്തിട്ടുണ്ട്. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ദൈവം നമ്മുടെ നടുവിൽ ഉണ്ട്. அவருக்கு நமக்கு இந்த பலன் தந்திருக்கிறார். അവൻ നമ്മൾക്ക് ബലം തന്നിരിക്കുന്നുണ്ട്. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு உண்டாக்கி ഒരു இருக்கிறார். ഭാഗ്യത്തെ അവർ തന്നിട്ടുണ്ട്. இதுபோல தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ഇതുപോലെ എണ്ണിത്തീരാത്ത അതിശയങ്ങൾ അവർ തന്നിട്ടുണ്ട്. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ആരാய்ச்சி നോക്കാത്തപടിയെ അവർ സഹായം ചെയ്തിട്ടുണ്ട്. எபிரேயர் 11:6 வாசியுங்கள். എബ്രായർ 11:6 വായിക്കാം. தேவன் பேசுகிறது என்ன? ദൈവം സംസാരിക്കുന്നത് என்ன? கடைசி வசனத்தை நாம் தியானிக்கிறோம். അവസാന വസത്തെ നമ്മൾ ധ്യാനിക്കാം. கவனமாயிருங்கள். ശ്രദ്ധിച്ചുകൊണ്ടിരിക്കുക. நமக்குத்தான் தேவன் பேசுகிறார். നമ്മളോടാണ് സംസാരിക്കുന്നത്. கவனியுங்கள். സംസാരിക്കുന്നത് ശ്രദ്ധിക്കുക. விசுவாசம் இல்லாமல் വിശ്വാസമില്ലെങ്കിൽ தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. വിശ്വാസമില്ലെങ്കിൽ ദേവനുക്ക് പ്രിയമായിരിക്കുവാൻ സാധ്യമല്ല. விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. വിശ്വാസമില്ലെങ്കിൽ ദേവനുക്ക് പ്രിയമായിരിക്കുവാൻ ആർക്കും സാധ്യമല്ല. அப்போ விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். വിശ്വാസത്തോടിരുന്നാൽ ദേവനുക്ക് പ്രിയമായിരിക്കും. விசுவாசிக்கிறவர்கள் വിശ്വാസിക്കുന്നവർ அவருக்கு பிரியமானவர்கள். അവർക്ക് പ്രിയമായിട്ടുണ്ട്. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ഈ വചനം അങ്ങനെയാണ് പറയുന്നത്. நம்ம எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். നമ്മളെല്ലാം ദൈവത്തെ വിശ്വസിക്കുന്നുണ്ട്. தேவன் நம்ம பிரியமாய் இருக்கிறார். ദൈവം നമ്മളെ പ്രിയമായിട്ടുണ്ട്. நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறார். നമ്മുടെ കുടുംബത്തെ സ്നേഹിക്കുന്നുണ്ട്. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். നമ്മുടെ കുടുംബത്തെ അനുഗ്രഹിക്കുന്നുണ്ട്. நீங்க பட்ட பாடுகளுக்கு அவர் பிரதிபலன் தருவார். നിങ്ങൾക്ക് കഷ്ടപ്പെട്ട പാടുകൾക്ക് അവർ പ്രതിഫലം ചെയ്യും. நீங்க நாட்டிய மரத்திலே உங்களுக்கு கனிகள் தருவார். നിങ്ങൾ നാട്ടിയ മരത്തിലെ അവർ കനികൾ ഉണ്ടാകും. நீங்கள் செய்த வேலைக்கு அவர் நல்ல பலனை வருமானத்தை தருவார். നിങ്ങൾ ചെയ്യുന്ന വേലകൾക്ക് അവർ പ്രതിഫലം തരും. அவர் ஆசீர்வதிக்கிறபடியினால் അവർ അനുഗ്രഹിക്കുന്നപടിയാൽ நமக்கு வைக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். അവർ നിശ്ചയിക്കപ്പെട്ട ആശീർവാദം നമ്മൾക്ക് വരും. நமக்கு சாபம் வராது. നമ്മൾക്ക് ശാപം വരത്തില്ല. நோயும் பேயும் நம்மை தாக்க முடியாது. നോയികളും പിശാചുക്കളും നമ്മളെ താക്കാതെ அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. അവരുടെ പാതുകാപ്പ് നമ്മൾക്ക് എപ്പോഴും ഉണ്ട്. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. അവരുടെ ആശീർവാദം എപ്പോഴും നമുക്കുണ്ട്. ஆலயத்தின் வழியாக வருகிற நன்மையினால் நாம் திருப்தியாக இருப்போம். ആലയത്തിൻ വഴിയായി വരുന്ന അനുഗ്രഹം നമുക്ക് തൃപ്തിയായിട്ടുണ്ട്. தாவீது அதுதான் சொல்லுகிறார். ദാവീദ് അതാണ് പറയുന്നത്. ஆலயத்தின் வழியாக வருகிற நன்மையினால் நான் திருப்தியாவேன். ആലയത്തിൻ വഴിയായി വരുന്ന ആശീർവാദത്തെ ഞാൻ തൃപ്തിയാകുവേ. மற்ற எதுவுமே நம்மை திருப்திப்படுத்த முடியாது. ഏതും നമ്മളെ തൃപ്തിയാക്കത്തില്ല. அது மாயை. അത് മായയാണ്. அது இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியம். അത് ഒന്നുമില്ലാமல் പോകുന്ന കാര്യം. அது மாம்ச சிந்தை. അത് മാംസത്തിലുള്ള ചിന്തയാണ്. மாம்சத்துக்குரிய காரியம். അത് മാംസത്തെ പറ്റിയുള്ള ചിന്തയാണ്. இன்றைக்கு நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு നിങ്ങൾ ഭാഗ്യവാനാണ്. இன்னைக்கு யாரெல்லாம் வரலையோ யாரெல்லாம் வரலையோ அவங்க இந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. അവർ ഭാഗ്യത്തെ വിട്ടുപോയി. தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை அவர்கள் காண முடியல. ദൈവം നമുക്ക് കൊടുക്കുന്ന മേന്മയെ അവർ കാണാതെ പോയി. அந்த பாக்கியத்தை கேட்க முடியல. ഭാഗ്യത്തെ അവർ കേൾക്കാൻ പറ്റുന്നില്ല. பாக்கியமான வார்த்தைகளை
வார்த்தைகளை, சமாதானமான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். பாக்கியமான வார்த்தைகளும் சமாதான வாக்குகளும் நம்ம கேட்க வேண்டும். தேவனுடைய பேச்சை கேட்கணும். தேவனுடைய സംസാരിക്കുന്ന നമ്മൾ കേൾക്കണം. ஆண்டவருடைய பேச்சை கேட்டால் நாம் தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும். தேவனுடைய வாக்கு സംസാരിക്കുന്നത് கேட்கிறது நமக்கு ஆசீர்வாதமாയിരിக்கும். ஆண்டவருடைய தோட்டத்துல சபையில தான் அது நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய தோட்டத்திலே அதாவது சபைகளே தான் நமக்கு கிடைக்கும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதாமிനും ஏவாளுக்கும் தேவனுடைய தோட்டத்தில் இருந்தபோது அவங்களுக்கு பசியே இல்ல. தேவனுடைய தோட்டத்தில் போல் அவருக்கு விசப்பே இல்ல. அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரமும் கிடைச்சது. அவருக்கு வேண்டியதெல்லாம் அவர் உண்டாയിരുന്നു. சுகமான ஒரு வாழ்க்கை கிடைத்தது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவர் உண்டாയിരുന്നു. சர்வவல்ல தேவன் தினந்தோறும் அவரிடத்துல பேசி மகிழ்ச்சியா இருந்தார். ദിവസവും ദൈവം അവരോട് സംസാരിക്കുമായിരുന്നു. தேவனுடைய வார்த்தையை கேட்காம அவங்க காதுகளை திருப்பி கொண்டாங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்காத போது அவர் காதுகளை തിരിച്ചു വിട്ടു. போய் ஒளிந்து கொண்டாங்க. പോയി ഒളിഞ്ഞിരുന്നു. ஆண்டவருடைய கட்டளை மீறி நடந்தாங்க. കർത്താവിന്റെ കാര്യങ്ങളെ വിട്ട് അവർ മാറി നിന്നു. ஆண்டவர் என்ன செய்தார்? ആണ്ടവർ എന്തു പറയുന്നു? கேட்காதவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. കേൾക്കാത്തവരോട് ഒന്നും ചെയ്യാൻ சபையை விட்டு நீக்கி போட்டார். സഭയിൽ നിന്ന് നീക്കി വിട്ടാൽ. தோட்டத்தை போட்டு நீக்கி போட்டார். നീക്കി വിട്ടാൽ அவர்கள் பாவத்தினால நிறைந்து போனாங்க. അവർ പാപത്തിനാലെ നിറഞ്ഞുപോയി. துக்கத்தை அனுபவித்தாங்க. ദുഃഖത്തെ അനുഭവിച്ചു. சாபம் அவர்கள் மேல் வந்தது. ശാപം അവരുടെ മേൽ വന്നു. ஆனால் தேவன் ஆனால் ദേവൻ அவர்களை நேசிக்கிறார். അവരെ സ്നേഹിക്കുന്നു. அதனாலதான் சபையை உண்டாக்கினார். അതിനാലാണ് സഭയെ ഉണ്ടാക്കിയത്. தோட்டமாகிய சபைக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றாரு. തോട്ടമാകുന്ന സഭയെ എല്ലാരും കൂട്ടിക്കൊണ്ടുവരുവാൻ ഉണ്ടാക്കി. துரத்தப்பட்ட மக்கள், வருத்தപ്പെട്ട മക്കൾ ரெண்டு பேரா ஆலயத்துக்குள்ள கொண்டு வருகிறார். രണ്ട് പേരായിട്ട് കൂട്ടിക്കൊണ്ടുവരുന്നുണ്ട്. குடும்பமாய் கொண்டு வருகிறார். കുടുംബമായി കൊണ്ടുവരുന്നുണ്ട്. அவருடைய தோட்டத்துக்குள்ள நம்ம ആ வந்திருக்கிறோம். തോട്ടത്തുള്ളിൽ നമ്മൾ വന്നിരിക്കുന്നു. நித்திய சுகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. നിത്യமான ഒരു സുഖം നമുക്കുണ്ട്. சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. സന്തോഷമുണ്ട്. கவலைப்படாதீங்க. വിഷമിക്കാതെ தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். തുടർന്ന മഹിമയെ നമുക്ക് കിട്ടും. உங்களால் இயன்ற ஊழியத்தை செய்யுங்கள். നിങ്ങൾ അതിന്റെ ഊഴിയത്തെ ചെയ്യുന്നു. இந்த ஆலயத்துக்கு வந்தாலே நீங்க கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டு ആലയത്തിൽ വന്നാലേ നിങ്ങൾ തീർച്ചയായിട്ടും അനുഗ്രഹിക്കും. ஆண்டவருடைய மகிமையை சுதந்திரிக்கலாம். ആണ്ടവരുടെ മഹിമയെ മാത്രം നമ്മൾ സ്വാതന്ത്ര്യമാക്കി. தான் நேசிக்கிறார். ആണ്ടവൻ തന്നെ നമ്മളെ സ്നേഹിക്കുന്നത്. அதனாலதான் உங்களிடத்துல பேசுகிறார். ഞാനാണ് അവർ നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നത്. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். അവരെ ആഗ്രഹിക്കാത്ത കാര്യങ്ങളെ നിങ്ങൾ അറിയിക്കുന്നത്. விசுவாசத்தினால தான் நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். വിശ്വാസം കൊണ്ട് മാത്രമേ എല്ലാം സ്വാതന്ത്ര്യമാക്കാൻ പറ്റുള്ളൂ. விசுவாசம் இல்லாட்டா எதுவும் நமக்கு கிடைக்காது. വിശ്വാസമില്ലെങ്കിൽ എതും നമുക്ക് കിട്ടത്തില്ല. அவிசுவாச வார்த்தையை யாரும் பேசாதீங்க. വിശ്വാസമില്ലാത്ത കാര്യങ്ങളെ എതുമേ സംസാരിക്കാതെ. அவிசுவாச செயல்களை செய்யாதீங்க. വിശ്വാസമില്ലാത്ത കാര്യങ്ങളെ എതും ചിന്തിക്കാതെ. அவிசுவாச வார்த்தையை பேசுங்க. വിശ്വാസമില്ലാത്ത കാര്യങ്ങളെ സംസാരിക്കാതെ. நீங்க விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசுங்க. വിശ്വാസമുള്ള വാർത്തയെ മാത്രം பேசுங்க. സംസാരിക്കേ. கட்டளையிடுங்க. അതെ, തീർച്ചയായിട്ടും ദൃഢപ്പെടുത്ത്. உங்களுக்கு தலைவலி வந்துட்டா തലവേദന വന്നാൽ தலையில கையை வச்சுக்கங்க. തലയിലെ കൈ വെച്ചോ. இயேசுவின் நாமத்தினால യേശുവിന്റെ നാമത്തിൽ தலைவலி நீங்கட்டும். തലവലി മാറിപ്പോകட்டும். சுகம் உண்டாகட்டும். സുഖം ഉണ്ടാകട്ടെ. தலைவலியை கொண்டு வந்திருக்கிற சத்துரு வெளியே போ. തലവലി കൊണ്ടുവരുന്ന ശത്രുവിനെ വെളിയിലെ പോകുന്നത്. இயேசுவின் சுகம் எனக்கு உண்டாவதாக. യേശുവിന്റെ സുഖം എനിക്ക് ഉണ്ടാകട്ടെ. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. യേശുവിന്റെ നാമത്തിൽ സുഖം എനിക്ക് ഉണ്ടാകട്ടെ. இப்படி நீங்க விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. നിങ്ങൾ വിശ്വാസത്തോടെ പറഞ്ഞാൽ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். ആണ്ടവൻ നിങ്ങൾക്ക് ഒരു അത്ഭുതം ചെയ്യും. உங்களை குணமாக்குவார். നിങ്ങളെ ഗുണമാക്കും. தைரியமா இருங்க. ധൈര്യമായിട്ടിരിക്കെ. மன கஷ்டம் வந்துட்டா മനക്കഷ്ടം വന്നാൽ இயேசுவின் நாமத்தினால യേശുവിന്റെ നാമത്തിൽ இந்த பொருளாதார பணம் எனக்கு வரட்டும். இந்த பணமெல்லாம் வரட்டும். எனக்கு கிடைக்கட்டும். எனக்கு கிடைக்கட்டும். தடைகள் நீக்கப்படட்டும். தடைகள் மாறட்டும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു. ஜெபம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. പ്രാർത്ഥിച്ച് കേട്ടുകൊള്ളും. எப்படியாவது கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். എപ്പോഴാണെങ്കിലും ദൈവം അത് നിങ്ങൾക്ക് தேவன் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ദേവൻ നിങ്ങൾക്ക് എല്ലാം ചെയ്യും. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. ഏത് മനുഷ്യനെയും വിശ്വസിക്കാതെ கர்த்தரை நம்புங்க. ഇത്രയും മാത്രം വിശ്വസിക്കുക. கர்த்தருடைய ஆலயத்தை நம்புங்க. കർത്തരുടെ ആലയത്തെ നമ്പുക. கர்த்தருடைய மக்களை நம்புங்க. കർത്തരുടെ മക്കളെ വിശ്വസിക്കൂ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அன்பு நம்மை ஆசீர்வதிக்கும். സ്നേഹം നമ്മളെ അനുഗ്രഹിക്കും. அவர் இந்த ஆசீர்வாதத்தில் வாழும்படிதான் അവരുടെ அந்த അനുഗ്രഹത്തിൽ വാഴുമ്പോதான் நமக்காக பலியாகி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுத்தார். ബലിയാണ് இந்த ആശീർവാദത്തെ നമ്മൾക്ക് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടത്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? എത്ര പേര് സന്തോഷമായിരിക്കും? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. സന്തോഷം. சபையை கர்த்தர் கட்டி தர போகிறார். ആമേൻ.
சபையை நமக்கு கட்டித்தர போகிறோம். அதுல நம்ம அங்க போய் ஆராதிக்க போகிறோம். நம்ம மேலில் போய் ஆராதிக்க போகிறோம். அதற்கேற்ற வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். അതിനേറ്റ വഴികളെ കർത്താവ് തുറക്കാൻ പോകുന്നു. எல்லாரும் என் கூட சொல்லுங்க. എല്ലാവരും നിങ്ങളോട് പറയുന്നു, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ சபை கட்டப்படுவதாக. സഭയെ കെട്ടുമെന്ന് വിചാരിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் യേശുവിന്റെ നാമത്തിനാൽ இம்மானுவேல் சபை கட்டப்படுவதாக. ഇമ്മാനുവേൽ സഭയെ കെട്ടിത്തീരണം. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിനാൽ சீக்கிரம் கட்டப்படுவதாக. ശീഘ്രം കെട്ടിത്തീരണം. தேவைகள் கிடைப்பதாக. ആവശ്യങ്ങൾ കിടക്കണം. ஆண்டவர் கொடுக்கிறவர்களை கொண்டு வருவாராக. ആശീർവാദം കർത്തർ കൊണ്ടുവരണം. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவாராக. കർത്തർ ആശീർവാദ അനുഗ്രഹത്തെ ഉണ്ടാക്കുവാർ. அதில் வர வேண்டிய 180 மக்களையும் கொண்டு வருவாராக. വരവേണ്ടിയ 170 മക്കളെ കൊണ്ടുവരട്டும். அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். കർത്തർ അങ്ങനെ ചെയ്യാൻ പോകുന്നു. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் தொடர்ந்து செய்வாராக. கர்த்தர் தினம் கூட்டல் எல்லாரும் സംസാരിക്കട്ടെ. சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். എല്ലാവർക്കും ചേർന്ന് நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ആണ്ടവരെ നമുക്ക് സ്തോത്രം. எல்லாரும் எழுந்து நின்றுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. കർത്താവ് അനുഗ്രഹിക്കட்டும். உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். പാദങ്ങൾ ജപിക്കുന്നു. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். നம்பிക്കയോടെ വിശ്വസിക്കുന്നു. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കുന്നു. உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது வரட்டும். இந்த ஆசீர்വാദം ഇപ്പൊ ഞങ്ങൾക്ക് நீ വരട്டும். சொன்ன பாக்கியங்கள் எங்களுக்கு வரட்டும். ഈ പറഞ്ഞ വാക്യങ്ങൾ ഞങ്ങൾക്ക് நீ വരട്டும். சொன்ன சுகம் எங்களுக்கு ഈ உண்டாகட்டும். പറഞ്ഞ സുഖം ഞങ്ങൾക്ക് நீ ഉണ്ടാകട്டும். வைத்திருக்கிற மேன்மைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும். ഈ வைத்திരിക്കുന്ന മേന്മകൾ ഞങ്ങൾക്ക് വരട്டும். நீர் எங்களுக்கு நிச்சயித்து வைத்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும். നീ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി നിശ്ചയിക്കപ്പെട്ട ആശീർവാദം ഞങ്ങൾക്ക് വരട്டும். ஆலயத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும். ആശീർവാദം ആലയത്തിന്റെ ആശീർവാദം குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். കുടുംബത്തിൽ എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടും. குடும்பத்தில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். എല്ലാവരും ആശീർവദിക്കും. எங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். സമാധാനം തരട്டும். எல்லா தீமையும் நீங்கட்டும். എല്ലാ തീമകളും മാറട്ടും. எல்லா பேய் பிசாசு போராட்டம் நீங்கட்டும். എല്ലാ പേര് പിശാസുകൾ മാറട്ടും. தேவனே நீர் எங்களை ஆளுகை செய்யும். ദൈവനെ നീ ഞങ്ങളെ നോക്കും. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ഞങ്ങളെ നടത്തും. தொடர்ந்து உம்முடைய பாக்கியத்தை தருவீராக. ഞങ്ങളുടെ വാർത്തയെ നടത്തും. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். നന്മയും കൃപയും തുടർന്നു വരട്ടെ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். യേശുവിന്റെ നാമത്തിൽ ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காரும். கண்டினியூ சொன்னா ஹalleluya. அப்படியே உட்காருமா. ஹalleluya. சத்தமா ஒரு மூட்டாலே சொல்லுமா. ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நம்ம சபையில இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் 3 லாங்குவேஜ். ஹalleluya. இந்த நாளில தேவ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கரெக்டுமா? ஹalleluya. தேவ வார்த்தைகள் ஆண்டவர் பேசுகிறார். ஹalleluya. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களும் தேவன் நம்ம சபையில செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் செய்வார். நம்ம விசுவாசத்தோட கரலை கட்டுவோமா? ஹalleluya. இது தமிழ்நாடு மாத்திரம் போல அநேக தேசங்கள் போய் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தைகள். ஹalleluya. அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம சபையை கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ண போறோம். ஹalleluya. நம்ம சபை பிரமிக்கத்தக்கதான சபையாக மாற போகுது. அது மாத்திரம் இல்ல, அநேக ஆத்மால் தேவன் தர போறார். ஹalleluya. ஏன் ஆத்மால் ஆண்டவர் தரலன்னா, இந்த இடத்துல எவ்வளவு ஆத்மாக்கள் உட்கார முடியுமோ அத்தனை ஆத்மா தான் உட்கார முடியும். ஹalleluya. நம்ம சபையில மேல போய் கட்டி ஆராதிக்கும் போது தேவன் கொள்ளை பொருளாக ஆத்மா தருவார். கரெக்டுமா? ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்காக காணிக்கை கூட சிஸ்டர் வந்து ஒரு பாடலை பாடுங்க. சிஸ்டர் ஒரு பாடலை பாடுங்க. எழுந்திருப்போமா? எழுந்திருப்பு தேவனுக்காக நம்ம காணிக்கை செலுத்துமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை போலே என்னை மாற்றும் ஏசையா, பாவியான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றும் ஐயா. உம்மை போலே என்னை மாற்றும் ஏசையா, பாவியான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றும் ஐயா.
அன்பினால் நடத்துமையா ஆற்றி தெற்றி என்னை உன் பிள்ளையாய் நடத்துமையா உம்மை போலே என்னை மாற்றும் எந்த நேசையா பாவியான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றுமையா எனக்காக யுத்தம் செய்யும் என் தேவனே எனக்காக பரிந்து பேசும் என் நேசரே எனக்காக யுத்தம் செய்யும் என் தேவனே எனக்காக பரிந்து பேசும் என் நேசரே நான் இல்லையே எதுவும் இல்லை நீர் இருந்தால் எல்லாமாகும் நான் இல்லையே எதுவும் இல்லை நீர் இருந்தால் எல்லாமாகும் உங்களை போலே என்னை மாற்றும் எந்த இயேசுவே பாவியான என்னை நீ உன் பிள்ளையாய் மாற்றுமையா உடைக்கப்பட்ட என்னையும் உருவாக்கி நிறுத்தீரே உடைக்கப்பட்ட என்னையும் உருவாக்கி நிறுத்தீரே நான் இல்லையே இயேசுராஜனே நீருந்தால் எல்லாமாகும் நான் இல்லையே இயேசுராஜனே இருந்தால் எல்லாமாகும் உம்மை போலே என்னை மாற்றும் என் இயேசையா பாவியான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றுமையா உம்மை போலே என்னை மாற்றும் என் இயேசையா ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் அன்புள்ள பாஸ்டர் காணிக்கை வச்சோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. வலிமையாய் ஐயாவை கொண்டு அப்பா நல்ல வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் நீர் உதவி செய்த தயவுக்காக நன்றி அப்பா. இன்னொரு வல்லமையாய் நடத்தும் வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, கர்த்தாவே. அப்பா, இதோ ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காணிக்கை பகுதியை உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஐயா. இந்த காணிக்கை பகுதியை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. இல்லாதவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. செய்கிற வேலைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. தொடர்ந்து எங்க கூட இருக்க சாமி, நீங்க பெருகும் நாங்க சிறுகமோ இயேசுவின் நாம் ஜெபிக்கும் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் பலனும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் சபையார் யாவரோடும் என்னைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.